ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டு முட்டையில் வந்து முட்டை தக்காளி எப்படி பண்ணுறது, அதாவது எக் போட்டு டொமேட்டோஸ் போட்டு செய்கிறது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பண்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சியை வந்து துருவி போட்டுக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குக் ஆகிற வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆனியன் வந்த உடனே ஒரு 4-5 தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தக்காளி டொமேட்டோஸ் வேணால் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பல்ஸ் மோட் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து தட்டு போட்டு மூடிக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து வேவாது. ஸோ அதனால் நான் தட்டு போட்டு மூடி குக் பண்ணிக்கிட்டேன். குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு கரண்டி வச்சு அப்படியே மேஷ் பண்ணி விடுங்க. மேஷ் பண்ணால் தான் டொமேட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் குக் ஆகும். இதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா 2-3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள். ஓகேங்களா? ஏன்னா சால்ட்டோ மஞ்சள் தூளோ நான் முன்னாடியே போட்டாச்சு. ஸோ அதனால் தண்ணி ஊற்றி நல்லா இந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொத்தமல்லி போட்டு தட்டு போட்டு மூடினீங்கன்னா நல்லா குழம்பு நல்லா ஃபுல்லாக கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் எக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் அடித்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா சில எக் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும், கெட்டு போயிருக்கும். ஸோ அதனால் எக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் அடித்து ஊற்றிக்கிட்டு ஒன் பை ஒன்னாக சுற்றி போட்டிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு எக்காக நான் எப்படி ஊற்றுறேன் பாருங்கள். அதாவது ஒரு கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றிக்கிட்டு அப்படியே மேலோட்டமாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்கான உடனே இறக்கிடுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு முட்டையோடைய தக்காளி தொக்கு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.